அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பிறக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் திருமணமான தம்பதிகளில் அந்த குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அப்படி கன்சீவ் ஆகிற நாள்ல இருந்து கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும் போதுமானது. ஒவ்வொரு நாளுமே பிரகல்லாதன் பற்றி நமக்கு தெரியும். அவர் அந்த கருவில் இருக்கும்போதே நிறைய விஷயங்களை ஹரியை பற்றி தெரிந்து கொண்டார் நாரதர் மூலமாகன்னு சொல்லி. அப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் 2026ஆம் ஆண்டில் கரு உருவாங்க, கன்சீவ் ஆவாங்க. ஆனதிலிருந்து அவங்க தினந்தோறும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும். ஒருவேளை எனக்கு ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியாது, பாடலை நீங்கள் பாடலாம். அதுவும் எனக்கு வராது அப்படின்னு சொன்னால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க காலை எழுந்த உடனே தீபம் ஏற்றி அந்த பூஜை அறையில் என்ன சுவாமி எல்லாம் இருக்கோ எல்லாருடைய பேரும் ஒரு முறை சொன்னா கூட போதுமானது. இந்த ஆண்டு அந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமா இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2026ஆம் ஆண்டு அந்த பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாதத்திலையும் வரும். அதாவது 27 நாளுக்கு ஒரு முறை இந்த நட்சத்திரமானது வரும். அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை ஆரம்பிக்கலாம். அது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த 2026 பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் வாகன யோகங்கள் கிடைக்கும். அந்த வாகனம் செகண்ட் ஹேண்டாக இருக்கும். புது வாகனத்தை வாங்குறதை நீங்கள் தவிர்க்கலாம். இருசக்கர வாகனமோ அல்லது காரோ 4 வீலரோ வாங்கக்கூடிய யோகம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அடுத்த கிருத்திகையில் பிறந்தவங்க, அதாவது கிருத்திகை முதல் பாதத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வேலை கிடைக்க போகிறது. அந்த வேலை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் தான் கிடைக்கும். தசாபுக்தியின் படி, தசாபுக்தியில் 9ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடம் இந்த தொடர்புகளுக்கு ஏற்றவாறு 12ஆம் இட தொடர்பு இருந்ததுன்னு சொன்னால் தொலை தூரத்தில் வேலை கிடைக்கும். 9ஆம் இடம்னு சொன்னால் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயாச்சும் வேற ஒரு ஸ்டேட்லயாச்சும் வேலை கிடைக்கும்.